சாயா கிரகங்களான ராகு கேது பெயர்ச்சியையொட்டி திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயிலில் உள்ள ராகு பகவானுக்கும் கீழப்பெரும்பள்ளம் நாகநாத சுவாமி கோயிலில் உள்ள கேது பகவானுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். நவகிரகங்களில் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படும் ராகுவும் கேதுவும் 1.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ராசி மண்டலத்தில் நேர் எதிர் திசையில் சுற்றி வருகின்றன. ஒரு ராசிக்கு 3, 6, 11 ஆகிய இடங்களில் ராகு கேது இருந்தால் நன்மை செய்யும் என்பது ஜோதிட ரீதியான காரணமாகும். இந்நிலையில் ராகுவும் கேதுவும் இன்று பகல் 12:48 மணிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின. சிம்மத்திலிருந்து கடகத்திற்கு ராகுவும் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு கேதுவும் இடம்பெயர்ந்துள்ளன. இதனையொட்டி கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயிலில் நாகவல்லி நாகக்கண்ணி ஆகிய இரு துணைவியாருடன் தனி சன்னதி கொண்டு அருள்பாலித்து வரும் ராகு பகவானுக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள், திரவிய பொடி உள்ளிட்ட மங்கள பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து ராகு பகவானுக்கு தங்க கவசம் சாற்றப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சமுகம், அடுக்குமுகம் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராகு பகவானை தரிசனம் செய்தனர். இதேபோல் நாகை மாவட்டம் கீழப்பெரும்பள்ளம் நாகநாத சுவாமி ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டுள்ள கேது பகவானுக்கு கணபதி ஹோமத்துடன் இடப்பெயர்ச்சி விழா துவங்கியது. கேது பகவானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இன்று மதியம் சரியாக 12:48 மணிக்கு கேது பகவான் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார். இதனை முன்னிட்டு புனர்பூஜைகள் செய்வித்து மகா சிறப்பு யாக வெல்வியும் நட்சத்திர வெல்வியும் நடைபெற்றது. இந்த ராசியில் கலந்து கொள்ள வேண்டிய பரிகார ராசி நேயர்கள் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த ராசி நேயர்கள் இந்த பரிகார வெல்வில் கலந்து கொள்வது சிறந்தது.